இணைந்து தேர்தலை சந்தித்தால் ஒரு புதிய மாற்றம் உருவாகும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் சினாரியோவில் எப்படி இருக்கும்? இப்போ சீமான் பாதிக்கப்படுவார், மற்றவங்க மாதிரியே அவர் கொஞ்சம் கடுமையாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா சீமானுக்கு நிறைய தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர், எஸ்பெஷலாக சதன் தமிழ்நாட்டில் மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அவருக்கு பெருமளவில் வாக்குகள் அளித்தாங்க. போன முறை பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் வாக்குகள் சீமானுடைய கட்சிக்கு கிடைத்திருக்கிறது 2024 நாடாளுமன்ற தேர்தலில். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா எல்லா சீமானுடைய வாக்குகளையும் விஜய் நிச்சயமாக குறி வச்சிருப்பார். எல்லாருக்குமே சேதாரம் இருக்கும், சீமானுக்கு சேதாரம் இருக்காதுன்னா அவருக்கு பெருமளவில் சேதாரம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அந்த கொள்கைவாதிகள் எல்லாம் இருக்கிறாங்க நாம் தமிழர்ல, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவருக்கு ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷனும் வாக்களிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த ஃப்ளோட்டிங் பாப்புலேஷனில் இருக்கிறவங்கலாம் பெருமளவுக்கு விஜய்க்கு